Shincheonji Online Seminar, Testimony on Prophecy and Fulfillment of Revelation, God's New Covenant, testifying about Revelation to the whole world. August and September 2021, the first and second Shincheonji Online Seminar. A total of 30,372 participants from 12 places, approximately 1,800 pastors in attendance. The words of Revelation are revealed finally in 2,000 years. The chairman and the 12 tribe leaders of Shincheonji Church of Jesus are making known the secrets of the kingdom of heaven. From October 18th to December 27th, every Monday and Thursday. Shincheonji Online Seminar is broadcasted worldwide simultaneously. We invite everyone to testimony on prophecy and fulfillment of Revelation, God's New Covenant. உலகமெங்கிலும் இருக்கும் குடும்பாங்கத்தவர்கள் சின்சொன்சி நிகழ்நிலை கருத்தரங்குக்கு வருகை தந்தவர்கள், அதாவது வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி, தேவனுடைய புதிய உடன்படிக்கை, இதில் வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் நான் தான் தொகுப்பாளர் லீ ஜேபோங். சின்சொன்சி நிகழ்நிலை கருத்தரங்கானது இப்பொழுது கடந்த அக்டோபர் மாதம் தொடக்கம் 2 மாத காலமாக அநேக மொழிகள் நடந்து கொண்டு வருது. அது கூட நிறைய போதகர்கள், நிறைய விசுவாசிகள், நிறைய மாணவர்களுடைய இருதயத்தை இது கவர்ந்திருக்குது. அநேக சபைகளின் போதகர்கள் விசேஷமாக இந்த கருத்தரங்கின் இந்த படிப்பினைகளோடு, அதாவது வெளிப்படுத்தல் காரியங்களோடு அவர்களுடைய இருதயமும் அசைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எங்களுக்கு அவங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்றாங்க. எங்களோடு இணைந்து அவங்க ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களும் இந்த கல்வியை அவங்களுடைய அங்கத்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு செய்திகளை தெரிவிக்கிறாங்க. உண்மையிலுமே நாங்கள் அவங்கள வாழ்த்துறோம். இந்த கருத்தரங்குக்கு முன்பாக நாங்கள் ஒரே இருதயத்தோடு நாங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, பரிசுத்தமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் நன்றிகளும் உமக்கே உரியது. எங்களுக்கு இந்த சின்சொன்சி நிகழ்நிலை கருத்தரங்க நடத்த வைத்திருக்கிறீங்க. வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி, இதனுடைய புதிய உடன்படிக்கை, இந்த காரியத்தை முழு உலகத்துக்கு நீங்க தெரிய வைத்திருக்கிறீங்க. இந்த நிகழ்வுல இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவனும் நீங்க வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களை கொடுப்பீங்க அப்படின்னு. தேவனே, புதிய இருதயத்தோடு எல்லா போதகர்களும், எல்லா மாணவர்களும், இன்றைய நாளில் வந்த எல்லா விசுவாசிகளும் உம்மோடு இணைய உம்முடைய ராஜ்யத்தை அவங்க காண வந்திருக்கிறாங்க, வெளிப்படுத்தல அறிய வந்திருக்கிறாங்க. அதுக்காக நன்றி. அவருடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவனே, இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கோத்திர தலைவர் அவர் சாமனிடமிருந்து, வாக்கு பண்ணப்பட்ட போதகரிடமிருந்து நேரடியாக இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை சாட்சி கொடுக்கிற நேரம், இதை செவி கொடுக்கிற அனைவரையும் நீங்க பொறுப்பெடுங்க. அவங்களுக்கு இந்த நிஜ இருப்புகளை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களுக்கு இது ஒரு கிருபை நேரமாக இருக்கட்டும். எல்லா மகிமையும் உமக்கு மீள கொடுக்கும் நேரமாக மாறட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நேரமானது உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கும் அப்படின்னு. தேவனை தயவு செய்து எங்களோடு கூட இருங்க. எல்லா மகிமையும் பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் இது அனைத்து காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை பாவங்களுக்காக மரித்தார் அப்படி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம், இந்த நிகழ்நிலை கருத்தரங்கானது COVID-19 உரிய எல்லா கட்டளைகளுக்கு ஏற்பதான் நடத்தப்பட்டு வருகிறது. போன முறை நாங்கள் வெளிப்படுத்தல் 19 நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பானது இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய ஆவி மற்றும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்பவர்கள். இந்த காரியமானது சாத்தான் அவன் முழு உலகத்தை 6000 வருடம் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் எப்படி அவன் நியாயத்தீர்ப்பு பெற்றுக்கொள்றான், எப்படி நியாயத்தீர்ப்பு வருது. உண்மையிலே உயிர்த்தெழுதலுடைய
அர்த்தம் என்ன, நியாய தீர்ப்பு எப்படி நடக்குது, இது எல்லாமே எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு இன்றைய நாள் சாட்சி கொடுக்கப்படும். இப்பொழுது நாங்கள் வரவேற்போம் லீ யோங்னோ, பூசான் யாக்கோபு கோத்திர தலைவர். அவர் இன்றைய நாள் செய்திகளை பகிர்ந்து கொடுப்பார். வாழ்த்துதல்கள் எல்லா போதகர்களுக்கும் எல்லா சபை அங்கத்தவர்களுக்கும் இன்றைய நாள் சீஞ்சோஞ்சியில் இந்த கருத்தரங்களை கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நான் யாக்கோபு கோத்திர தலைவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய நாமத்தினால ஏற்படுத்தப்பட்டவன், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோவினுடைய நாமத்தில் ஏற்படுத்தப்பட்டவன். நாங்கள் இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய நாளுடைய தலைப்பானது இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய ஆவி, அதோடு கூட முதலாம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் நாங்கள் வைத்திருக்கிற ரொம்ப ஒரு பெரிய விசுவாசமாக இருக்குது. ஒரு விசுவாசியாக நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீங்களாக இருந்தால் இது நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாள் செவி கொடுக்கிற எல்லோருமே இது முதலாவது கேட்டு சரியாக புரிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு. அது கூட உங்களை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கும் இதை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். இன்றைய தலைப்பு இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய ஆவி, அதோடு கூட முதலாம் உயிர்த்தெழுதல். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் எப்பொழுது இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும், யார் இதில் பங்கு கொள்ளுவாங்க, அதோடு கூட இவைகளுக்கு பின்பு என்ன நடக்கும், அதாவது 1000 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும். நான் வேதத்தின்படி அந்த காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். நாங்கள் பிரதான குறிப்புக்கு போகும் முதல் இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 20 சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வானது திருமண விருந்து, ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்தில் நடக்குது. அது வெளிப்படுத்தல் 19. இன்னொரு வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் நடக்குது. அதற்கு கூட வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவேற்ற காலம் எப்பொழுது நடக்குது, அதாவது ஆவிகளையும் மாம்சங்களையும் திருமண விருந்துக்கு அழைத்த பிறகு. ஆவியையும் மாம்சமும் திருமண விருந்தில் வெளிப்படுத்தல் 19 அழைக்கப்பட்ட பிறகு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இரத்த சாட்சியம் அதனுடைய ஆவி, அதற்கு கூட இந்த மிருகத்தினுடைய எண்ணெயோ நாமத்தையோ அவங்க பெற்றுக்கொள்ளாதவங்க, நெற்றிகளையும் கைகளையும் பெற்றுக்கொள்ளாதவங்க, அவங்கள குறித்து நாங்கள் பார்க்குறதோ கூட 1000 வருஷம் அரசாட்சியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே 1000 வருடங்களுக்குள்ள நடக்கிறதுனால நாங்கள் பார்த்த மாதிரி தான் 1000 வருடங்களுக்கு பிறகு கடைசி நியாயத்தீர்ப்பு நடக்குது. எல்லோருமே நித்திய நியாயத்தீர்ப்பு மற்றும் அதாவது நித்திய அக்கினை, நித்திய ராஜ்யம் இதாக பிரிக்கப்படுறாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்க நேரம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரமானது 20 அதாவது 1000 வருடங்களுக்கு உள்ள நடக்கிற காரியங்களை குறிக்குது. அது கூட அவைகளுக்கு பிறகு நடக்கிற காரியங்களை குறிக்குது. முதலாவது 1000 வருடங்களுக்கு உள்ள நடக்குது. அப்போ நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த வலுசரப்பம் பிடிக்கப்படுது, அதற்கு கூட அது காணாமற் போகுது. அதாவது ஆவியும் மாம்சம் ஒன்றாவது முதலாம் உயிர்த்தெழுதல் நாங்கள் பார்க்குறோம். அப்போ 1000 வருடங்களுக்கு பிறகு ஆவிகளுக்கு நியாயத்தீர்ப்பு, அதாவது மரித்தோர் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர்கள் நியாயத்தீர்க்கப்படுறாங்க. அதோடு கூட நாங்கள் இது கடைசி நியாயத்தீர்ப்பை குறித்து நாங்கள் பார்க்கணும், அதாவது நித்திய ஆக்கினையா இல்லாட்டி நித்திய ஜீவனா, இதுதான் முடிவாக இருக்கு. அப்போ 20ஆம் அதிகாரம் அப்படின்னு நாங்கள் பார்த்த நேரம் வெளிப்படுத்தல் எல்லா நிகழ்வுகளையும் கடைசி அதிகாரம் தான், அதாவது 1000 வருடங்களுக்கு பிறகு வார நியாயத்தீர்ப்பை குறிக்குது. இன்றைய நாள் இப்பொழுது நாங்கள் பிரதான குறிப்பை நாங்கள் பார்ப்போம். அப்போ 1ஆம் வசனம் தொடக்கம் 3ஆம் வசனம் வலுசரப்பம் பாதாளத்தில் உண்மையிலே அது பிடிக்கப்படுது. முதலாவது நாங்கள் அந்த வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம், வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20:1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். நாங்கள் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற நேரம் நான் கண்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, இந்த தூதன் இறங்கி வாரத, அதற்குள்ள திறவுகோலை வைத்திருக்கிறத, சங்கிலியை பிடித்திருக்கிறத காண்ற ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த கண்ட நபர் யார்? நாங்கள் நிறைய நேரம் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இந்த நான் சொல்றவர் யார்? கண்டு கேட்ட நபர். வெளிப்படுத்தல் காரியங்களை அந்த நிகழ்விலிருந்து கண்ட நபர். முதலாவது வெளிப்படுத்தல் புத்தகமானது 2000 வருடங்களால அப்போஸ்தலர் யோவானால எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் யோவான் அவர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவர் தரிசனமாக கண்டு எழுதினாரு. ஆனாலும் அவர் நிஜ இருப்புக்களை காணல, அதாவது தீர்க்க தரிசனம் நிறைவேற்றங்களை காணல. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்துக்கு வர நேரம் அப்போஸ்தலர் யோவான் அல்ல, ஆனாலும் புதிய யோவான்.
இவர்தான் இந்த காரியங்களை கண்டு கேட்டு அந்த இடத்திலிருந்து பார்த்த நபர் ஒரு ஆள் இருக்கிறாரு. இவர் தான் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றத்தை கண்டவர். வெளிப்படுத்தல் 1:2 வசனமும் அதற்கூட வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 8 வசனம் மற்றும் 16 வசனத்தின் படி கண்டு கிட்டினவர். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவங்க தீர்க்க தரிசனம் எழுதினாங்க. அது எல்லாமே நிறைவேற்றத்துக்கு வந்தது முதலாம் வருகை காலத்துல. இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சாட்சி கொடுத்தாரு. இந்த புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல் புத்தகம் நிறைவேற்றம் அடைகிற நேரம் புதிய யோவான் இவர் தான் அந்த நிறைவேற்ற இடத்திலிருந்து சகலத்தையும் கண்டு கேட்ட நபர். இவர் இயேசு கிறிஸ்துடைய தூதராக இருக்கிறாரு. இவர் தான் புதிய ஏற்பாட்டின் வாக்குப்பாடப்பட்ட தூதராகவும் வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய நிஜ இருப்புகளை சாட்சி கொடுப்பவராகவும் இருக்கிறாரு. நாங்க இந்த பாதாளத்தின் திறவுகோலை குறித்து நாங்க பார்ப்போம். தூதன் கொண்டு வர பாதாளத்தின் திறவுகோல். முதலாவது பாதாளத்தின் திறவுகோல் என்றால் என்ன? நீங்க இந்த பாதாளத்தை நீங்க சைனீஸ் எழுத்துல நீங்க பார்ப்பீங்களாக இருந்தா, அதாவது ஒரு பெரிய பாதாள குழி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நரகம், இது பாதாளம் அப்படின்னு சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, நரகமாக இருக்கலாம், பாதாளமாக இருக்கலாம், இது சாத்தான் வாழுகிற இடம். இந்த பாதாளத்தின் திறவுகோல் அப்படின்னு நாங்கள் சொல்கிற நேரம் இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்றதுக்கு முதல்ல திறவுகோல்னா என்னது? இந்த திறவுகோலை குறித்து நாங்கள் பார்க்குற நேரம் வேதாகமத்தில் நிறைய காரியம் சொல்லப்படுது. அதாவது ஞானத்தின் திறவுகோல், தாவீதின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோல், இது எல்லாமே சொல்லப்படுது. பாருங்க, வேதத்தின் படி நாங்கள் பார்க்குற நேரம் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உண்மைகளால் மறைந்திருக்குது. அப்போ பரலோகத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிற நேரம் இந்த காரியமானது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை மறைந்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்றதுக்குரிய ஞானமா இல்லையா? இது ஞானம். பாருங்க, அதோடு கூட பாதாளத்தின் திறவுகோல்னு சொல்ற நேரம் இது பாதாளத்துக்குரிய திறவுகோலாக இருக்கு. அதாவது சாத்தானுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தான் இந்த திறவுகோலாக மாறுது. ஆகவே பாருங்க, இந்த பாதாளத்தின் திறவுகோலை அறிந்து கொண்டமாக இருந்த சாத்தானை பிடிக்கலாம், அதில் கூட சாத்தானை விடுவிக்கலாம். இது ரெண்டுமே நடக்கலாம். வெளிப்படுத்தல் 1:18 நாங்கள் வாசிக்கிற நேரம் அதாவது மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து அவர் பாதாளத்தின் திறவுகோலை வைத்திருக்காரு. அதே இதில் வெளிப்படுத்தல் 9:1 நாங்கள் வாசிக்கிற நேரம் நாங்கள் பார்க்குறோம், வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம் அது பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது, அது பாதாளத்திலிருந்து சங்காரிகளை வெளியே கொண்டு வருது. இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 1 வசனத்திலையும் கூட தூதன் திறவுகோலோட வாராரு, வந்து அவர் இந்த வலுசர்ப்பத்தை அவர் பிடிக்கிறாரு. அவர் திறவுகளோடு மட்டுமே வரல, அவர் சங்கிலியோடும் வரார். இந்த சங்கிலினா என்னது அப்படின்னு அறிய விருப்பம் இல்லையா? அதாவது வலுசர்ப்பத்தை இது கட்டி போடுது. இது குறித்து நீங்க யோசித்து பார்க்குற நேரம் வேதாகமம் சொல்ற காரியம் என்ன? அதாவது வார்த்தை தவறாது இருக்க, உங்களுக்கு வலுசர்ப்பம் யாருன்னு நீங்க அறிவிங்களாக இருந்தா, இதை குறித்து சரியான சாட்சி தெரியுமாக இருந்தா, இந்த சங்கிலியால அது கட்டப்படுறது தப்பிக்கவே முடியாது. சாட்சியின் வசனங்களால கட்டப்படுது. அப்போ வேதத்தால சாட்சி கொடுக்கிற அந்த வார்த்தையானது இதுதான் இந்த வலுசர்ப்பத்தை பிடிக்கிற சங்கிலியாக இருக்கு. வெளிப்படுத்தல் 12:11 கூட நாங்கள் பார்த்தமாக இருந்தால் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வலுசர்ப்பத்தை அவங்க ஜெயம் கொள்றாங்க. அவங்க ஆட்டுக்குட்டின்றதோடு சாட்சி வசனங்களோடு அவங்க ஜெயம் கொள்றாங்க. இதை குறித்து நீங்கள் வாசிக்கிற நேரம் இந்த வலுசர்ப்பத்தை கட்டுற சங்கிலி இது சாட்சியின் வார்த்தைகளாக இருக்கு. ஆதாம்ட பாவத்தின் பிறகு சாத்தான் உலகத்தை விட்டு போறாரு. சாத்தான் இந்த உலகத்தை எடுத்துக்கொள்றான். இன்றைய நாள்ல இந்த சகாப்தத்துல இயேசு கிறிஸ்து புதிய யோவானுக்கு வாக்கு பண்ணப்பட்ட போதகருக்கு இந்த சாத்தானுடைய அடையாளத்தை காட்டிட்டாரு. அதில் கூட 6000 வருட காலமாக அவன் அரசாள்றான் அப்படின்னு காட்டிட்டாரு. அதில் கூட இந்த சாட்சியின் வசனத்தால ஜெயம் கொள்ள வைக்கிறாரு. அதாவது சாத்தானுடைய அடையாளத்தை வெளியே கொண்டு வாரது. இப்பொழுது நாங்க 2:3 வசனத்தை நாங்க வாசிப்போம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அதை 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கு அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்தில் தள்ளியடித்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பிறகு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த உள்ளடக்கத்தை நான் பார்த்தமாக இருந்தால் 1000 வருட காலமாக இந்த பிசாசு பிடிக்கப்படுறான். அதில் கூட நாங்கள் பார்த்தோமா இருந்தால் தூதன் தான் இந்த கட்டி போடுற சங்கிலியையும் கொண்டு வராரு.
பிடிப்பட்ட இந்த பிசாசு அது பழைய பாம்புன்னு சொல்லப்படுது, சாத்தான் என்றும் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 12:9 வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அது சகல உலகத்தையும், அதாவது மோசம் போக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது சாத்தானுக்கு சொல்லப்படுது. அதோடு கூட இது சகல உலகத்தை இது வஞ்சித்த அசுத்த ஆவியாக இருக்கு. இது பழைய பாம்புன்னு சொல்லப்படுது. இப்போ பாம்பு அப்படின்னு சொல்ற நேரம் இந்த பாம்பு எங்க இருக்கு அப்படின்னு குறித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் இந்த பாம்பு நாங்கள் பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தோன்றுது. இது சாத்தான் அல்லது பிசாசு அப்படின்னு சொல்லப்படுற நேரம் இந்த வலு சர்ப்பத்தினுடைய அடையாளம் இது பிசாசும் பாம்பாக இருக்கு. பிசாசு பாம்பு இது நாங்கள் 2 பேதுரு 2:4 வாசித்த விதமாகவே பாவம் செய்த தூதனாக இருக்கு. ஆரம்பத்தில் இது தேவனால உண்டாக்கப்பட்டது தான். ஆனால் அதனுடைய சொந்த இருமாப்பினால உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்பு இது தேவனை போல மாற விருப்பப்பட்டனால அது சாத்தானாக மாறுது. இந்த உள்ளடக்கத்தை நாங்கள் பார்க்குற நேரம் பிசாசானது அது ஆதாமோட காலத்திலிருந்து வெளிப்படுத்தல காலம் வரைக்கும் இது கிரியை செய்து கொண்டே வருது. இதனுடைய அர்த்தம் என்ன? சாத்தான் ஆதி ஆகமத்தில் பாம்பினூடாக வேலை செய்தது. 1ஆம் வருகை காலத்தில் யூத போதகர்களூடாக செயல்பட்டது. அதனால தான் மத்தேயு 23:33 கூட நாங்கள் பார்க்கலாம், பரிசேயர்களை விரியர் பாம்பு குட்டிகளே அப்படின்னு எல்லாம் அழைக்கிறாரு. வெளிப்படுத்தல் காலத்திலையும் கூட இந்த வலு சர்ப்பத்தின் குழு 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் சங்காரிகளான இவர்கள் சாத்தான பிசாசால மறுபடியுமாக பயன்படுத்தப்படுறாங்க. இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக வராங்க. ஒவ்வொரு சகாப்தத்திலையும் தேவனுக்கு விரோதமாக வரவங்க இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, 6000 வருட காலமாக சாத்தான் இந்த உலகத்தை மோசம் போய்கொண்டிருக்கான். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் நேரம் இந்த காலத்தின் நிலை இவங்க பிடிக்கப்படுறான். லூக்கா 8:30-33 கூட என்ன சொல்லப்படுது? சாத்தான் பாதாளத்தில் தன்னை தள்ளி அடிக்காத படிக்கு இயேசு கிறிஸ்துவிட கேட்குறான். இதனுடைய காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டமாக இருந்தால் 1ஆம் வருகை காலத்தில் பிசாசானன் பிடிக்கப்படலை, வெளிப்படுத்தல் காலத்தில் தான் பிசாசானன் பிடிக்கப்படுறான். அதுதான் இன்றைய நாள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பிரதான குறிப்பு நாங்கள் வாசிக்கிற நேரம் பிசாசு சாத்தான் அவன் 1000 வருஷம் பிடிக்கப்படுறான், பாதாளத்தில் தள்ளப்படுறான், அது கூட அவன் சங்கிலிகளால் கட்டப்படுறான். பாருங்க, இது மூடப்படுது அப்படின்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னது? ஒருவராலும் துறக்காதபடிக்கு மூடப்படுது. அதே மாதிரி தான் பிசாச பாதாளத்தில் தள்ளுறதும் அதோடு கூட சங்கிலியால் கட்டுறதும் இதனுடைய அர்த்தம் என்ன? சாத்தான் மேலே வராதபடிக்கு கட்டி போட்டுறது, சாத்தான் வெளியே வராதபடிக்கு கட்டி போட்டுறது. அப்போ இதில் சொல்லப்படுது சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்பட்டு மூடப்படுது, அது கூட இன்னும் மோசம் போகாத படிக்கு கட்டப்படுது. ஆனாலும் கொஞ்ச காலம் அது விடுதலையாக்கப்பட வேண்டும். அதாவது 1000 வருஷம் பிறகு மறுபடியும் வஞ்சிக்கிறதுக்கு அது வெளியே வருது. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவன் மறுபடி பாதாளத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு பிறகு வந்த பிறகு என்ன நடக்கும் அதை நான் 7ஆம் வசனத்திலிருந்து அவங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். பாருங்க, 6000 வருடங்களுக்கு முதல்ல தேவன் பூமி விட்டு போறாரு. ஏன்னா ஆதாம் துரோகம் செய்யறாரு. அந்த நாள்ல இருந்து பிசாசு அவன் பூமியை ஆண்டு கொண்டு வாரான். ஆனாலுமே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னதுன்னா, இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் ஜெயம் கொள்பவர் வெளிப்படுத்தலில் அவர் வாக்கு பண்ணப்பட்டிருக்காரு. அவர் கூட அவர் ஆட்டிக்குட்டியின் ரத்தத்தோடு சாட்சியின் வசனங்களோடு அவர் வலு சர்ப்பத்தை ஜெயம் கொண்டாரு. பிசாசு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் கட்டப்படுறது நிமித்தமாக எல்லா யுத்தங்களும் முடிவுக்கு வருது. நாங்கள் வெளிப்படுத்தல் 19:6 நாங்கள் வாசிக்கிற நேரம் இது தேவனுடைய அரசாள்ற நேரம் ஆரம்பிக்குது. ஜீவனுள்ள தேவன் ஆளுகை செய்கிறாரு, பிசாசான ஆளுகை செய்யலை. இந்த நாள்ல இருந்து நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 1-3 வரைக்கும் இந்த வசனங்களை மறுபடி நாங்கள் ஒழுங்குபடுத்துவோமாக இருந்தால் சாத்தான் பிசாசு இது சகல தேசங்களை வஞ்சித்தது, அதை கட்டி போடுறாங்க. அதில் கூட அதை பாதாளத்தில் கட்டி போடுறாங்க, மறுபடி மேலே வராத படிக்கு. அடுத்த வசனங்கள்னு பார்க்குற நேரம் நாங்கள் 4-6 அதாவது 1ஆம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுது, ஆவி மாம்சம் ஒன்றாகுவது குறித்து பேசுது. இப்பொழுது நாங்கள் 4-6 வரையும் நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 24. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரையும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். நாங்கள் 4ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற நேரம் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? மத்தேயு 19:28 நாங்கள் வாசிக்கிற நேரம் இயேசு கிறிஸ்து அவர் தேவன்கிட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொள்றார் முதலாம் வருகையில் நியாயம் தீர்க்கிறதுக்கு. அது கூட இந்த 12 சீஷர்களுக்கும் அவர் வாக்கு பண்றாரு. அதாவது மனுஷகுமாரன் மகிமை சிங்காசனத்தில் அமர்ற நேரம் நீங்களும் 12 கோத்திரங்கள் மேல் அமர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை அரசாளுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க சிங்காசனம் அப்படின்னு சொல்ற நேரம் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலின் சிங்காசனமாக இருக்கு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் உலகம் மறுபடி புதிதாக்கப்படுற நேரம் உருவாக்கப்படுது. அது வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் வர புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த சிங்காசனத்தில் அமர்றவங்க இவங்க யாரு? முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் 12 கோத்திர தலைவர்கள், புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலின் 12 கோத்திர தலைவர்கள் அவங்க பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களோடு ஒன்றிணைந்து அரசாள்றாங்க. அவர்கள் நாங்கள் பார்க்குற நேரம் தேவனுடைய சிங்காசனத்தில் ஆவியும் மாம்சமும் இருக்கு. நாங்கள் வெளிப்படுத்த 4ல் இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது, தேவனால கொடுக்கப்படுது நியாயம் தீர்ப்பதற்கு. அப்ப நியாயம் தீர்க்கிற நேரம் வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் படி அவங்க நியாயம் தீர்க்கப்படுறாங்க. யோவான் 12:48 நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான உள்ளடக்கம், இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான உள்ளடக்கம், அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுது. முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? யார் இதுல பங்கு கொள்வா? இதை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் தான் இவங்க மரித்திருக்கிறாங்க. இவர்களுடைய சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் இரத்தம் சாட்சியாக மருத்துவருடைய ஆத்துமாக்கள். வெளிப்படுத்தல் 6:9 நாங்கள் வாசிக்கிற நேரம் இவர்கள் தேவனுடைய வசனத்தினால கொல்லப்பட்டாலும் கூட சாட்சி நிமிஷமாக அவர்கள், அதாவது உடல் ரீதியா மரித்தாலுமே கூட ஒரு காலம் வரும் அவர்கள் மறுபடியுமாக உயிர்த்தெழுறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:14-16 நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் வாக்கு பண்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள், அதாவது இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவினோட கூட எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களை நாங்கள் வெளிப்படுத்தல் 19 நாங்கள் கடந்த முறை கற்றுக்கொண்டோம். இந்த காரியமானது ஆவிகள், அதாவது பறவைகள் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. வேதாகமத்திலையும் கூட பறவை ஒரு ஆவியை குறிப்பிடுது. இதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாருங்க, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்றவங்க யாரு? ஆவிகள், அதாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஆவிகளாகவும் இருக்கிறாங்க. இரண்டாவது நாங்கள் பார்க்குற நேரம் இவர்கள் மிருகத்தை வணங்காதவங்க, அவங்களுடைய அடையாளத்தை நெற்றிகள்லையோ கைகள்லையோ பெறாதவங்க, இவங்களும் ஜீவனுக்குள்ள வராங்க. இந்த காரியத்தை நாங்கள் வெளிப்படுத்தல் 13 கற்றுக்கொண்டோம். இந்த உள்ளடக்கம் எதை குறிக்குது? அதாவது சங்காரிகள், இவங்க மிருகங்களை போல இருந்தவங்க, இவங்க தேவனுடைய முதலாம் வாசஸ்தலத்துல வந்து அவங்க மிருகத்தினுடைய அடையாளங்களை பெற வைத்தாங்க, வணங்க வைத்தாங்க. 42 மாதங்கள் மிதித்தாங்க. சங்கீதம் 49:20 கூட அறிவில்லாத மனிதன் அவன் மிருகத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அழிந்து போகிற மிருகத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க புரிந்து கொள்ளணும். அப்ப மனிதன் உவமையில மிருகங்களாக அழைக்கப்படுறான். ஆனா பிரதான குறிப்புல இருக்கிற இந்த மிருகம் சங்காரிகளை குறிக்குது. இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், துரோகம் செய்தவர்களை வெளிப்படுத்தல் 12 13 அவங்கள அரசாள்றவங்களாக இருக்கிறாங்க. அந்த அமைப்பு என்ன அமைப்பு? 7 தலைகளுடைய அமைப்பு. இவங்க கடலிருந்து வந்தவங்க. இவங்க தான் ஸ்டூவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய 7 போதகர்கள். இவங்க முதலாம் வாசஸ்தலத்தை இவங்க சங்காரிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 13 கூட. அது கூட சொரூபங்கள்னா என்னது? ஆபக்கூக் 2:18 நாங்கள் வாசித்தமாக இருந்தால், அதாவது பொய்யான போதகர்களை சொரூபங்கள், விக்கிரகங்கள் அழைக்கப்படுது. பொய்யான தீர்க்கதரிசிகள் தான் பொய்யான ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, சொரூபங்களாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க? சொரூபங்களை வணங்க வைக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னது? 17 சுவிசேஷகர்கள், முதலாம் வாசஸ்தலனுடைய 17 சுவிசேஷகர்கள் அவர்கள் ஏற்படுத்தப்படுறாங்க அப்படின்னு நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
அதற்கு அடுத்ததாக இந்த மிருகத்தினுடைய அடையாளம் என்னது? இந்த அடையாளம் 666. இந்த 666னுடைய நிஜ இருப்பு இந்த பூமியிலிருந்து வந்த மிருகம் வெளிப்படுத்தல் 13:11 நாங்கள் வாசித்த விதமாகவே நாங்கள் இது ஒரு புனை பெயரை நான் சொல்கிறேன். இவருடைய பெயர் வந்து மிஸ்டர் மோ. அவர் சாத்தானுடைய பொய்யான காரியங்களை கற்றுக் கொடுத்தனால அவர் 666 சொல்லப்படுது. முடிவாக இவர்கள் சாத்தானுக்குரியவர்கள், முதலாம் வாசஸ்தலத்தை வஞ்சித்தவர்கள், வெளிப்படுத்தல் காலத்தில் தோன்றுபவர்கள். இந்த உள்ளடக்கம் நம்மளுக்கு குறிக்குது ஒருவராக, அதாவது வெளிப்படுத்தல் 13 நீங்க கற்றுக்கொண்டீங்க. பாருங்க, இந்த மிருகத்தினுடைய அடையாளத்தை பெறாதவங்க, மிருகத்தை வணங்காதவங்களும் இருக்கிறாங்க. இவர்கள் யார்? இவர்கள் தான் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இதை குறித்து, அதாவது இப்போ மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் முதலாவது புரிந்து கொள்வோம். பாருங்க, மாம்ச ரீதியான மரணமும் இருக்கு, அது கூட ஆவிக்குரிய ரீதியான மரணமும் இருக்கு. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் துரோகம் செய்தவர்கள், அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. மலைகள், கண்மலைகள், அதே நேரத்தில் குன்றுகள் ஒளிறாங்க, அந்நியர்களுடைய சேர்றாங்க. அதில் கூட அவங்க 3 ஒரு பங்காக அவங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம். அந்த நேரத்தில் ஜீவிப்பவர்கள் யார்? அது கூட அவங்க ஆவியில மறிக்கல, அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த மிருகத்தினுடைய எண்ணெயும் அடையாளத்தையும் ஜெயம் கொண்டவர்கள். இவங்க முதலாம் வாசஸ்தலத்திலிருந்து மிகுதியாக வந்தவர்கள். வெளிப்படுத்தல் 13லையும் 12லையும் நாங்கள் பார்க்கலாம், ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் ஒன்று கூடுறவங்க. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் இவங்க தான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் கூடுபவர்கள். அதில் கூட வெளிப்படுத்தல் 14 மற்றும் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க நேரம், இந்த துரோகம் சங்காரத்தின் பிறகு முத்தரிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டவர்கள் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலின் 12 கோத்திரமாக மாறுகிறார்கள். இவ்வளவு நேரம் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இந்த 7 நட்சத்திரங்கள் 7 பொன் குத்துகளுடைய துரோகத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்தமாக இருந்தால், கடலிலிருந்து வந்த பொய் போதகர்கள், அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள், அவர்கள் முதலாம் வாசஸ்தலத்தை கைப்பற்றுறாங்க. பாருங்க, பூமியின் மிருகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர், அவர் 17 பொய்யான போதகர்களை உருவாக்கி அவர்களுடைய நெற்றிகளையும் கைகளையும் அடையாளங்களை போடுறாரு. அந்த நேரத்திலையும் கூட மிருகத்தை வணங்காதவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் சொரூபத்தை வணங்கல, அடையாளத்தை பெறல. இவர்கள் ஜெயம் கொள்றாங்க, ஜீவிக்கிறாங்க. இவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்களாக மாறுறாங்க. முதலாம் வாசஸ்தலத்துல இருந்து வெளியே வந்தவர்கள் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் கூடுறார்கள். இவர்கள் தான் இரத்த சாட்சியினுடைய ஆவியோடு அவங்க அணிந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களோடு ஒன்றிணையவும் செய்கிறாங்க. இப்படித்தான் இந்த காரியம் நடக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் இரத்த சாட்சியினுடைய ஆவியை உடுத்தி கொண்டு அவங்க ஜீவிப்பாங்க. அவங்க மாம்சத்திலே மறிக்கல, அவங்க 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு அரசாளுபவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே பாருங்க, ஆவியும் மாம்சம் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையுது. முதலாவது அறிந்து கொள்ளணும், முதலாவது இரத்த சாட்சி மரத்தினுடைய ஆவிகள் பங்கு கொள்ளுது. அதற்குள்ள ஜீவிப்பவர்களும் இருக்கிறாங்க. ஜீவிப்பவர்கள் யாரு? இவர்கள் மிருகத்தை வணங்காதவர்கள், மிருகத்தின் அடையாளத்தை பெறாதவங்க. இவங்க மாம்சங்களாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டுமே முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறாங்க. இந்த காரியத்தில் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தினுடைய இந்த நிகழ்வு நடக்குது. அதாவது அந்த இடத்துல அவங்க மிருகத்தினுடைய அடையாளத்தை பெறாதவங்க, ஜீவிக்கிறவர்களாக இருப்பவர்கள், இவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே பாருங்க, இவர்கள் உண்மையிலே மாம்சங்களாக இருக்கிறாங்க, ஆவி இல்லை. ஆனா ஒரு மாம்சம் எப்படி 1000 வருஷம் உயிர் வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவோட? இதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அப்ப அந்த 1000 வருஷத்துக்குள்ள மரணத்தின் ஆளுகை செய்பவன் சாத்தான், அவனுக்கு இப்ப கிரிகை செய்ய முடியாது. ஏன்னா அவன் பாதாளத்துல பிடிக்கப்படுறான். அதனாலதான் பாருங்க, இந்த நேரத்துல தான் ஜனங்கள் உண்மையிலே ஜீவிக்கக்கூடியதாக இருக்கு, மறிக்கவும் மாட்டார்கள். நாங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னதுன்னா, இந்த நம்பிக்கைக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ இது இரத்த சாட்சியாக மறித்தவர்களும் இதை விசுவாசித்தாங்க. பாருங்க, என்ன விதமான துன்பங்கள் வந்தாலும் கூட அவங்க சிறை சேதம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் அதை தாங்கி கொண்டிருந்தாங்க. இன்றைய நாள் விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். இரத்த சாட்சியாக மறித்தவர்களைப் போல நாங்களும் தேவனுக்காக ஜீவிக்கணும். அது கூட மரண பரியந்தம் நாங்கள் போராடணும். அது கூட 1000 வருஷம் நாங்கள் ஜீவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் இன்னமும் முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி நான் வேதத்தின்படி நான் உங்களுக்கு பேச விருப்பப்படுறேன்.
நீங்க யோவான் 11:25-26 வாசிப்பீங்களாக இருந்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அவன் மரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் உண்மையிலேயே நித்திய ஜீவனுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் உரிய தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் பவுலும் கூட 1 கொரிந்தியர் 15 இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதோடு கூட மறுரூபத்தை குறித்து பேசுறாரு. நீங்க 1 கொரிந்தியர் 15:42-44 நீங்க வாசிக்கிற நேரம் மாம்ச ரீதியா மரித்தவர்களும் உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அழிவுள்ள உடல் அழியாமையே தரித்து கொள்ளுது. பாருங்க, மாம்சம் அதாவது இயற்கையான ஒரு உடல் நம்மள்ட்ட இருக்கு, அது கூட ஆவிக்குரிய உடலும் இருக்கு. அப்ப நாங்க பார்க்குற நேரம் அதாவது மாம்ச ரீதியா மரித்தவர்கள் அவர்கள் மாம்சத்துல மரித்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனா முதலாம் உயிர்த்தெழுதல் காலம் வர நேரம் இதுல வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, அவர்கள் ஆவிக்குரிய உடல்ல எழுவாங்க. அதாவது நாங்க இருக்கிற அதாவது இந்த உடல்ல எழும்புவாங்கன்னு இல்ல, ஆவிக்குரிய உடல்ல எழும்புவாங்க. அப்ப நாங்க சரியாக புரிந்து கொள்ளணும். அதாவது பாருங்க, திருக்குள்ள இந்த மனித குலம் இப்பொழுது தேவனுடைய சாயலாக மாறுது. இப்பொழுது நாங்க 1 கொரிந்தியர் 15:51-54 வரையும் நாங்க வாசிப்போம். அப்பொழுது நாங்க அறிந்து கொள்ளலாம் எப்பொழுது இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு நாங்க பார்க்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதா இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். நாங்க வாசித்த இந்த உள்ளடக்கத்தின்படி பாருங்க, இது எப்ப நடக்கும்? அப்போ மாம்சத்திலையும் சில மாற்றங்கள் நடக்குது. கடைசி கால சத்தத்தின் பொழுது மரித்தவர்கள் அவர்கள் எழுவார்கள், மாம்சத்துல ஜீவிக்கிறவர்கள் அவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்க, அழியாமை அதாவது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளுது. அப்ப இந்த காரியம் உண்மையிலேயுமே நடக்கும். அதில் கூட மரணத்தை ஜீவன் ஜெயம் கொள்ளும். இதை நாங்கள் அறிந்து கொள்ற நேரம் இந்த உடல் கடைசி கால நேரம் அது ஆவியை தரித்து கொள்ளுது. இன்னொரு வார்த்தையில நாங்கள் பார்த்த மாதிரி தான் ஆவியும் மாம்சம் ஒன்றிணைது. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுமாகவும் நித்திய ஜீவனமாக இருக்கு. இது எப்பொழுது நடக்கும்? கடைசி எக்கால சத்தத்தின்படி நடக்கும். வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற நேரம் 7 எக்காலங்கள் இருக்கு. கடைசி எக்காலம் அது 7வது எக்காலமாக இருக்கு. வெளிப்படுத்தல் 11:15 கூட 7ஆம் தூதன் அவர் எக்கால சத்தம் எழுப்புற நேரம் இந்த பூமியின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக மாறுது. வெளிப்படுத்தல் 10:7 கூட 7வது எக்காலம் தூதனால் ஊதப்படும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு சொன்ன விதமாகவே இந்த காரியங்கள் நிறைவேறும். ஆகவே இந்த 1 கொரிந்தியர் 15 இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் நிறைவேறுது. வெளிப்படுத்தல் புத்தகம் நிறைவேற நேரம் ஆட்டுக்குட்டியாவுடைய திருமண விருந்துக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 19 எல்லாம் கூட்டுறாங்க. அது என்ன இடம்? சாட்சியின் குடரமாகிய ஆலயம். இன்னொரு வார்த்தை என்னது? ஜெயம் கொண்டவர்கள் ஜீவிக்கிறவர்கள், அவர்கள் மிருகத்தின் அடையாளத்தை பெறாதவர்கள், அவர்கள் ஆவியினுடைய காரியத்தை தரித்து கொள்றாங்க. அதாவது இரத்த சாட்சியினுடைய ஆவியை தரித்து கொள்றாங்க. இன்றைய நாள் நாங்கள் வெளிப்படுத்தல் 20 நாங்கள் கற்றுக்கொள்றோம். இங்கே தான் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுது. அந்த நேரத்துல இந்த மரணம் முடிவுக்கு வருது. மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது. இன்னும் சுருக்கமாக சொல்லமாக இருந்தா முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிற காலம் அது வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் நடக்குது. அதாவது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் திருமண விருந்துக்கு பிறகு வெளிப்படுத்தல் 19க்கு பிறகுதான் இந்த காரியம் நடக்குது. இந்த திருமண விருந்து, ஆட்டுக்குடியின் திருமண விருந்து நடக்கிற இடம் என்ன? நாங்க பார்த்தோமாக இருந்தா சாட்சியின் குடரமாகிய ஆலயத்துல தான் நடக்குது. ஏன்னா இங்கதான் சாட்சி கொடுக்கவும் படுது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு அடைவர்கள் இவர்கள் யார்? ஆவியும் மாம்சமும். இந்த ஆவி சிறை சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆவி. அவர்களுடைய மாம்சம் யாரு? ஜெயம் கொண்டு ஜீவிக்கிறவர்கள். இவர்கள் மிருகத்தினுடைய அடையாளத்தை பெறாதவங்க, மிருகத்தை வணங்காதவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவாங்க. இவர்கள் ஒன்றிணைந்து முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவாங்க. அதோடு கூட இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க.
என்ன ஆசீர்வாதங்களை இவங்க பெற்றுக்கொள்வாங்க? முன்பு சொன்ன விதமாகவே இவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவனாக இருக்கு. நாங்கள் முன்பு பார்த்த விதமாகவே மரணம் விழுங்கப்பட்டு அது அந்த நேரத்தில் முடிவுக்கு வருது. இரண்டாம் மரணம் அவர்கள் மேலே ஜெயம் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாம் மரணம் நாங்கள் பார்க்குற நேரம், அதாவது பாதாளத்தின் நியாயத்தீர்ப்பு, அதாவது மாம்சம் மரித்த பிறகு அதாவது ஆத்துமாக்கு கிடைக்கிற நியாயத்தீர்ப்பு. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்றவங்களுக்கு ஏன் நித்திய ஜீவன் இருக்கு? ஏன்னா அவர்கள் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே எபிரேயர் 8:10-12 நாங்கள் வாசிக்கிற விதமாகவே பாவங்கள் மன்னிக்கப்படுபவர்கள் அவர்கள் யார்? அவர்களுடைய இருதயங்களையும் மனதிலையும் தேவனுடைய புதிய உடன்படிக்கை எழுதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெளிப்படுத்தல் புத்தகமானது இது புதிய ஏற்பாட்டின் சுருக்கமாக இருக்கு. அப்போ இதுதான் புதிய உடன்படிக்கை சுருக்கமாக இருக்கு. இந்த காரியங்களை இருதயத்தில் மனதில் வைத்துக் கொள்பவர்கள் இவர்கள் தான் இந்த சகாப்தத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதோடு கூட முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவர்கள் இவர்கள் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாறி 1000 வருஷம் அரசாளுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைபவர்கள் இவர்கள் 1000 வருஷம் பரிசுத்த நகரத்தில் ஜீவிப்பார்கள். அதோடு இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு அழைக்கப்படுது. பாருங்க, வலு சர்ப்பம் இல்லாதனால, மரணத்தின் ஆளுகை செய்பவன் சாத்தான் இல்லாதனால அவர்கள் 1000 வருஷம் ஜீவிக்கலாம், அரசாளுவார்கள். அவங்க மறிக்க மாட்டாங்க. அதாவது இரத்த சாட்சிய மரத்தினுடைய ஆவியோடு அவங்க திருமணம் செய்கிறாங்க. இந்த பரிசுத்த நகரம் மறுபடியுமாக 9ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படும். எல்லா போதகர்களுக்கும் இந்த வார்த்தை செவி கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா அங்கத்தவர்களுக்கும் ரொம்ப செவி கொடுங்க. நீங்கள் முதலாம் உயிர்த்தலினுடைய நிஜ இருப்பா நீங்கள் மாறணுமா இல்லையா? இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நாங்கள் பார்த்தாலும் கூட அந்த இடம், அந்த நேரம், அதோடு கூட நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஆகிய பாருங்க, வெளிப்படுத்தல் புத்தகத்தின் வார்த்தைகள் புதிய உடன்படிக்கையின் இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய இருதயத்திலையும் மனதிலையும் பதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த முதலாம் உயிர்த்தலினுடைய நிஜ இருப்புகளாக நாங்கள் மாறலாம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்பவர்கள் அவங்க நித்திய ஜீவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு 1000 வருஷம் வாழுவாங்களாக இருந்தால் இன்னும் ஒரு வேறு பகுதி இருக்கு. அதாவது இது பங்கு கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் 1000 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயத்தீர்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவனா நித்திய ஆக்கினையா அப்படின்னு வேறு பிரிக்கப்படும். இது 12ஆம் வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்வோம். அடுத்தது 7-15 வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த வலு சர்ப்பம் பிடிக்கப்பட்ட நேரம் அவன் மறுபடியும் அவன் விடப்படுறான். அவன் கோகும் மாகோகும் அதனுடைய கிரியைகள் நடக்குது. இவங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் நடக்குது. இதுதான் கடைசி நியாய தீர்ப்பாக இருக்கு. நித்திய ஜீவனா நித்திய ஆக்கினையா? முதலாவது நாங்கள் 7-10 வரைக்கும் மட்டுமே வாசிப்போம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும்படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கசுமா இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமும் கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இதில் சொல்லப்படுது, வலு சர்ப்பம் சாத்தான் அவன் 1000 வருஷங்களுக்கு பிறகு விடுதலை ஆகுவான் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, இந்த 1000 வருஷ காலத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் கற்ற விதமாகவே வெளிப்படுத்தல் 20 நாங்கள் கற்ற விதமாகவே சாத்தான் பாதாளத்தில் 1000 வருஷ காலம் கட்டப்படுறான். இந்த காலமானது அதோடு கூட நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த 1000 வருஷ காலம் இந்த ஆளுகை செய்வர்களுடைய காலமாகவும் இருக்குது. இன்னொரு வார்த்தையில் சொல்லமாக இருந்தால் சாத்தான சிறை பிடித்து அதை அடைக்கிற காலம். ஏன்னா சாத்தான் 6000 வருஷம் அரசாளி கொண்டிருக்கிறான். அதில் கூட வஞ்சிக்கப்பட்ட இந்த தேசத்தை இந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு வசனங்களோடாக ஆரோக்கியப்படுத்துகிற காலமும் இந்த 1000 வருஷ காலம்தான்.
அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் அரசாள்பவர்களின் காலம் இந்த 1000 வருஷ காலமாக இருக்குது. சாத்தான் மறுபடியுமாக அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறான். அப்போ பாருங்க, சாத்தான் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவன் என்ன காரியத்தை செய்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அப்போ அவன் கோகையும் மாகோகையும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யார் இந்த கோகு மாகோகு மோசம் போகும் படிக்கு? அவர்கள் யார்? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் கோகும் மாகோகும் இவர்கள் அந்நியர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. இந்த காரியமானது உவமையில் சொல்லப்படுது. தேவன் நேசிக்கிற நகரத்தை சுற்றி கொள்றாங்களாம். இந்த நகரம் உண்மையில் அந்த 1000 வருஷம் அரசாளுகிற நகரம். முதலாம் முடித்தல்ல ஜனங்கள் முன்பு நாங்கள் வாசித்த விதமாகவே 1000 வருஷம் அரசாளுற இந்த நகரம். இந்த நகரத்தை வெளிப்படுத்தல் 22:14 நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது இந்த ஆடைகளை கழுவி கொள்றவர்களும் இருக்கிறாங்க இந்த நகரத்தில் உட்பிரவேசிக்க. ஆனால் வெளிப்படுத்தல் 22:15 நாங்கள் வாசிப்பமாக இருந்தால் புறம்பே இருப்பவர்கள் இருக்கிறாங்க. அதாவது இவர்கள் நாய்கள், சூனியக்காரர்கள், அது கூட விபச்சாரம் செய்பவர்கள், கொலை பாதகர்கள், விக்கிராராதனைக்காரர்கள், பொய்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதமாகவே இந்த நகரத்துக்கு புறம்பே இருப்பவர்கள் இவர்கள் கோகுக்கும் மாகோக்கும் கீழே விழுபவர்கள். நாங்கள் பிரதான குறிப்பில் வாசித்த விதமாகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது நகரத்துக்கு புறம்பே அப்படின்னு சொல்லப்படுற நேரம் இவர்கள் தேவனுக்கு உரியவர்கள் அல்ல, ஆனால் இவர்கள் சாதாரண மாம்சங்களே. என்ன பாருங்க, அப்போ நகரத்துக்கு புறம்பே இருப்பவர்களை குறித்து நாங்கள் பேசுகிற நேரம், ஏன்னா இந்த விதமாகவே சாத்தான் என்ன செய்யறான், நபர்கள் அதாவது புறம்பே இருப்பவர்கள் கோகும் மாகோகும் போல இருப்பவர்களை ஒன்று திரட்டுறா இந்த தேவனுடைய பரிசுத்த நகரத்துக்கு விரோதமாக வாரத்துக்கு. இந்த பிரதான குறிப்பில் தேவன் நேசிக்கிற இந்த நகரம், அது 1000 வருஷம் அரசாளுகிற நகரம். இந்த நகரம் தான் முதலாம் உயிர்த்தெழுதல் அந்த பங்கடைபவர்கள் இருக்கிற இடம். அங்கே பூமியில இந்த பரிசுத்த நகரம் எது? பூமியில இந்த நகரம் எது? இதை குறித்து நீங்க அறிய ஆர்வமாக இல்லையா? அப்ப வெளிப்படுத்த நிறைவேற்ற காலத்துல தேவனும் ஆவிக்குரிய பரலோகமும் அவங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள இறங்கி வாராங்களாம். அதாவது பூமியில உண்டாக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு இறங்கி வாராங்க அப்படின்னு நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த நகரம் இந்த பூமியில உண்டாகி இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்தோமாக அந்த பூசாங், சோல் அப்படிங்கிற நகரங்கள் கொரியாவில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்த நகரம். ஏன்னா நகரத்துக்கு புறம்பும் இருக்குது, அதோடு கூட நரகத்துக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க. அப்போ புறம்பே உள்ளவர்கள் அவங்க உலகத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 22:14-15 நாங்கள் வாசிக்கிற நேரம் நகரத்துக்கு உள்ளே இருப்பவர்களும் இருக்கிறாங்க, நகரத்துக்கு புறம்பே இருப்பவர்களும் இருக்கிறாங்க. ஆகவே நகரத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள் கோகும் மாகோகும் போன்றவர்கள். அதே நேரத்தில் தேவன் இந்த 2 தரப்பினருக்குள்ள எங்க இருப்பாரு, உள்ளேயா புறம்பா? ஏன்னா தேவன் பரிசுத்த நகரம், புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமிக்கு வருவேன் என்று வாக்கு பண்ணிக்கிறாரு. ஆகவே இவர்கள் 12 கோத்திர சிஞ்சோஞ்சியின் குடும்பத்தோடு ஒன்று சேருவார்கள். புதிய வானம் புதிய பூமியில் ஒன்று சேருவார்கள். ஆக பாருங்க, இந்த பரிசுத்த நகரமும் பரலோகமும் ஏன் ஒன்றாக வேண்டும்? ஏன்னா அவர்கள் வெளிப்படுத்தல் 19 திருமணம் முடிக்கிறாங்க. இந்த திருமண விருந்தில் பறவைகள் கூடுறாங்க, அதோடு கூட மாம்சங்கள் அதாவது நபர்களும் ஒன்று கூடுறாங்க. இந்த இடம் தான் ஆவியும் மாம்சமும் ஒன்று கூடுற இடம். இந்த இடத்துல கூடுபவர்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே தேவன் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்காரு, அதற்கு கூட தூதர்களும் இரத்த சாட்சியாக மறுத்தலுடைய ஆவிகளும் இருக்கிறாங்க. அந்த நகரத்துக்கு அவங்க வருபவர்களாக இருக்கிறாங்க. இந்த இடம் தான் ஒரு இளைப்பாறுற இடம் போல. இது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த 1000 வருஷம் இந்த நகரத்தில் இரத்த சாட்சியினுடைய மரித்தவர்களுடைய ஆவிகளும் உயிரோடு இருப்பவர்களும் 1000 வருஷம் அரசாளுவாங்களாம். முன்பு சொன்ன விதமாகவே இந்த பரிசுத்த நகரத்தில் வலு சிறப்பம் இல்லை, பிசாசு இல்லை, மரணத்தின் அதிகாரி இல்லை. ஆகவே அங்கே மரணம் இல்லை. அதனால இங்கே 1000 வருஷம் அரசால அதாவது ஜீவிக்க முடியும். 1000 வருஷம் முடிந்த பிறகு சாத்தான் மறுபடியும் வெளியே வந்து அவன் வஞ்சிக்கிறான். எங்க வஞ்சிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவன் கோகையும் மாகோகையும் மோசம் போகும்படிக்கு புறம்புல பாருங்க, அதற்கு உடனே பரிசுத்த நகரத்தை சுற்றி இருக்கிற இடங்களை இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அப்போ நகரத்தை சுற்றி இருக்கிற இடம், அதாவது தேவன் நேசிக்கிற நகரத்தை சுற்றி இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் அவன் என்ன செய்யறான், அவன் ஒரு சேனையை திரட்டுறான் இந்த நகரத்தை தாக்கும்படியாக. 1000 வருஷங்களுக்கு பிறகு கோகும் மாகோகும் சாத்தானால மோசம் போக்கப்பட்டவர்கள் அவர்கள் யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு வராங்க. அதாவது தேவன் நேசிக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வராங்க. அப்போ இதில் என்ன சொல்லப்படுது, வானத்திலிருந்து அக்கினி வந்து அவர்களை பட்சித்து போடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகவே பாருங்க, தேவன் அவர்களை பாதுகாக்கிறாரு.
அதோடு கூட இந்த கோகும் மாகோகும் போல இருக்கிறவங்க சாத்தானால வஞ்சிக்கப்பட்டவர்கள் அவங்க அக்கினியினால நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. அது மட்டுமே அல்ல, பிசாசு என்ன செய்யறான், வஞ்சிக்கப்பட்ட பிசாசும் கூட இந்த எரிகிற அக்கினி கந்தக இந்த கடல்ல தள்ளப்படுது. அதில் கூட இவர்கள் சதா காலம் பாதிக்கப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 20:14 நாங்கள் வாசிக்கிற நேரம் இந்த அக்கினி அதோடு கூட கந்தகம் இருக்கிற இந்த கடல் அப்படின்னா இது வந்து இரண்டாம் மரணத்தையும் குறிக்குது. இரண்டாம் மரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நரகத்தின் நியாய தீர்ப்பு. அதாவது பாருங்க, இது ஆவிக்குரிய தண்டனையாக இருக்கு. அதாவது மாம்சத்துக்கு உரிய தண்டனை இல்லை, ஆவிக்குரிய தண்டனை. அதாவது பாருங்க, 1000 வருஷத்துக்கு பிறகு கோகும் மாகோகை போன்றவர்கள் நகரத்துக்கு புறம்பே இருப்பவர்கள் இவர்களும் நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. பிசாசு அவங்கள வஞ்சித்தபடியினால இந்த 1000 வருஷ காலத்துக்குள்ள வாழ்பவர்கள், அதாவது இந்த நகரத்துக்குள்ள இருப்பவர்கள், இவர்கள் சாத்தானால வஞ்சிக்கப்பட மாட்டாங்க, சங்காரிக்கப்படவும் மாட்டார்கள். காரியங்கள் இப்படியாக இருக்க என்ன காரணத்தின் நிமித்தம் இவர்கள் இப்படி வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? ஏன்னா இவர்கள் தான் வெளிப்படுத்தல் வார்த்தைகளை முற்றிலுமாக சரியாக அறிந்து கொண்டவர்கள். இவர்கள் நன்றாக அறிந்தனால சாத்தான் விடுவிக்கப்படுற நேரம் இவர்கள் மென்மேலும் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள், அதோடு கூட சிறையில் விழ மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு வார்த்தை தெரியும்னால. அப்போ 1000 வருஷத்துக்கு பிறகு வலுசெருப்பு பிடிக்கப்பட்ட வலுசெருப்பம் அது சிறையிலிருந்து விடப்படுது. அது மறுபடியும் என்ன செய்யுது, கோகும் மாகோகையும் அது மோசம் போக்குது. அதோடு கூட இந்த நகரத்துக்கு உள்ளே இருப்பவர்களோடு யுத்தம் புரியும்படியாக சேனைகளாக உருவாக்குறான். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பினால வானத்திலிருந்து அக்கினி வந்து கோகும் மாகோகும் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அதோடு கூட வஞ்சிக்கிற பிசாசும் கூட நியாய தீர்ப்பு அடைகிறது. இதே மாதிரியே தான் பிசாசும் கோகும் மாகோகும் 1000 வருடங்களுக்கு பிறகு வாராங்க யுத்தத்துக்காக. ஆனாலும் அவர்கள் அவர்களுடைய மாம்சம் பச்சிக்கப்படுது, ஆவியினால அழிந்து போறாங்க. நாங்க 11 15 வரைக்கும் நாங்க வாசிக்க போறோம். அப்ப பாருங்க, பிசாசும் நியாயத்திற்கப்படுறான், அதோடு கூட கோகும் மாகோனுடைய மாம்சங்களும் அழிந்து போகுது. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிகளுடைய நியாய தீர்ப்பு இன்னமும் இருக்கு மாம்சத்தின் நியாய தீர்ப்புக்கு பிறகு. இந்த அதிகாரத்தில் பார்க்குற இந்த நியாய தீர்ப்பு ரொம்ப வித்தியாசம். ஏன்னா வெளிப்படுத்தல் 6:16 அதோடு கூட வெளிப்படுத்தல் 18 வர நியாய தீர்ப்புக்கும் வித்தியாசமாக இருக்கு. என்ன பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களும் அவங்க துரோகம் செய்ததுனால அதோடு கூட சங்காரிகளும் நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. ஆனால் இதில் நடக்கிற காரியம் வேற. நாங்கள் 11 தொடக்கம் 15 வரையும் வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்னிக்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். முதலாவது பாருங்க, 11ஆம் வசனத்துல இந்த நியாய தீர்ப்பு ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்திலிருந்து வருது. அப்போ சிங்காசனம் வெண்மையாக இருக்குமாக இருந்தா அது நீதியானது, சரியானதாக இருக்கு. அதோடு கூட இந்த வெள்ளை சிங்காசனத்துல அமர்ந்து நியாயம் தீர்ப்பவர் அவர் தேவனாக இருக்கிறாரு. இதே மாதிரி தான் நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது தேவண்ட முன்னுக்கு நிற்கிறாங்க, சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு சிறியோர் பெரியோர் எல்லாமே நிற்கிறாங்க. தங்களுடைய கிரியையின்படி திறந்த புத்தகத்தோடு அதற்கு கூட ஜீவ புத்தகத்தோடு நியாய தீர்ப்பு அடையும்படி இருக்கிறாங்க. இங்கே மரித்தவர்கள் யாரு? மாம்ச ரீதியாக மரித்தவர்கள், உலக ஆரம்பத்திலிருந்து மாம்ச ரீதியாக மரித்தவர்கள். நாங்கள் பார்க்குற நேரம் புத்தகங்கள் திறக்கப்பட்டன, அதாவது மரித்தோரை நியாய தீர்க்க நேரம் புத்தகங்கள் திறக்கப்பட்டன. தானியல் 7:10 கூட இந்த நியாய தீர்ப்பு நடைகிற நேரம் இந்த புத்தகங்கள் திறக்குது. அப்போ நாங்கள் புரிந்து கொள்ளணும், அதாவது வேதத்தின் 66 புத்தகங்கள் தான் இது. வேதத்தின் 66 புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்கள் சொல்லப்படுது. இன்னொரு புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுற நேரம் அது ஜீவ புத்தகம் சொல்லப்படுது. நீங்கள் ஏற்கனவே ஜீவ புத்தகத்தை குறித்து நன்றாக முன்பு நடந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்க. பாருங்க, வெளிப்படுத்தல் 3:12 நாங்கள் வாசிக்க நேரம், அது கூட வெளிப்படுத்தல் 23:21 நாங்கள் வாசிக்க நேரம் கூட ஜெயம் கொள்பவருக்கு தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஆவிக்குரிய பரலோகம் இறங்கி வரும்.
ஜெயம் கொள்பவருக்கு தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தில் அமர்ற அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு. தேவன் இருக்கிற பரலோகம் அது இறங்கி வருது, ஜெயம் கொள்பவர் இருக்கிற இடத்துக்கு வருது. ஆகவே ஜெயம் கொள்பவர் இருக்கிற இடம் பரலோகமாக மாறுது, தேவனுடைய ராஜ்யமாக மாறுது. இதுதான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். வெளிப்படுத்தல் 15:5 நாங்கள் காணலாம். அதாவது ஜெயம் கொள்பவரும் அதில் கூட ஆவிக்குரிய பரலோகம் இறங்கி வர இடம் இதுதான். அப்போ என்னுடைய பெயர் பாருங்க, அப்போ வாக்கு பண்ணப்பட்ட போதகரால் வழிநடத்தப்படுற ஆலயத்தில் பெயர் எழுதப்படுறது தான் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுறது. ஆகவே பாருங்க, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் இவங்க பரிசுத்த நகரத்தில் பிரவேசிப்பாங்க, தேவன் இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. ஆகவே இந்த புத்தகத்தில் எழுதப்படாதவர்கள் அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவாங்க. வெளிப்படுத்தல் 15 நாங்கள் வாசிக்கிற விதமாக 20:15 நாங்கள் வாசிக்கிற விதமாகவே 1000 வருஷங்களுக்கு பிறகு இப்படியான காரியங்கள் நடக்கும். அதாவது மரித்தோர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தங்கள் தங்கள் கிரிகளுக்கு ஏற்ப நியாய தீர்ப்பு அடைகிறாங்க, வேதத்தில் எழுதப்பட்ட விதமாகவே. ரோமர் 14:11-12 நாங்கள் வாசிக்கிற நேரம், அதாவது சகல முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அது உறுதி சொல்லும், தேவன் தான் எல்லாத்தையும் செய்தார் அப்படின்னு அவங்க உறுதிமொழி சொல்லுவாங்க. இப்படியாகவே இந்த கடைசி நியாய தீர்ப்பு நேரம் வார நேரம் எங்களுடைய எல்லா கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாகும். இந்த கிரியைகளின்படி அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். அதாவது புத்தகங்கள் எழுதப்பட்ட விதமாகவே நியாய தீர்ப்பு அடைவாங்க. யோவான் 5:29 நாங்கள் வாசிக்கிற விதமாகவே, நன்மை செய்பவர்கள் அவங்க ஜெயிப்பாங்க, தீமை செய்பவர்கள் அவர்கள் சதாகால நித்திய தீர்ப்பு, அதாவது நித்திய ஆக்கினைக்குள்ள போவாங்க. பாருங்க, அப்ப எல்லா ஆவிகளும் நியாய தீர்ப்பு அடையுது, அவர்கள் நித்திய ஜீவனா நித்திய ஆக்கினையா இந்த 2 பகுதிக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள போறாங்க. நியாய தீர்ப்பின் காலத்துல எழுதப்பட்டிருக்கு, மரித்தோர் அதாவது சிறியோர் பெரியோர் சகலருமே தேவனுக்கு முன்பாக இருப்பாங்களாம். அதே நேரத்தில் நாங்கள் இதில் வாசிக்கிறமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற நேரம் அதில் என்ன சொல்லப்படும், சமுத்திரம் தண்ணியுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தண்ணியுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அப்போ சமுத்திரத்தில் இருந்த மரித்தோர் யாரு? தானியேல் 7:3 மற்றும் 17 வசனங்கள் நான் வாசிக்கிற நேரம், கடல் அது பூமியை குறிக்குது, உலகத்தை குறிக்குது. அப்போ உலகத்தில் மரித்தோர்கள், அதாவது சமுத்திரத்தில் மரித்தோர்கள் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அதற்கு கூட சாத்தானுக்குரியவர்கள், அதாவது மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானில் மரித்தவர்கள். இதே மாதிரி தான் இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் 1000 வருடங்களுக்கு பிறகு. ஆகவே இந்த ஆவி தான் மாம்ச ரீதியான மரித்தவர்களும் பெற்றுக்கொள்றாங்க நியாய தீர்ப்பு. இது நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இந்த மரணமும் பாதாளமும் அதுவும் அக்கினி கடலில் தள்ளப்படுது, இது 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்றதை நாங்கள் வாசித்தோம். பாருங்க, இந்த அக்கினி கடல் ஏன் 2ஆம் மரணம்னு சொல்லப்படுது? ஏன்னா இது நரகத்தின் நியாய தீர்ப்பு, அதாவது மாம்சம் மரித்த பிறகு ஆவி பெற்றுக்கொண்ட நியாய தீர்ப்பாக இருக்கு. அதாவது புத்தகங்கள் மட்டுமே அல்ல, ஜீவ புத்தகமும் திறக்கப்படுது. இப்போ யாருடைய பெயர் இந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாமல் இருக்குதோ இவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. இது 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போலத்தான் 1000 வருடங்களுக்கு பிறகு தேவனுடைய கடைசி நியாய தீர்ப்பு நடக்குது. கோகும் மாகோகும் அவர்கள் பரிசுத்த நகரத்துக்கு வெளியே இருப்பவர்கள், அவங்க நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. அதில் கூட சாத்தானும் அக்கினி கடலில் தள்ளப்படுறாங்க. அதில் கூட மரித்தவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. அப்போ ஜீவ புத்தகத்துக்கு ஏற்ப தங்கள் கிரிகளுக்கு ஏற்ப நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. நாங்கள் இங்கே பார்க்குறோம், பாதாளமும் மரணமும் கூட தள்ளப்படுது. இந்த காரியங்கள் நடக்கிற நேரம் மரணமாகிய சாத்தானும் இல்லாமல் போகிறான், மறைந்து போகிறான். மிகுதியாக இருக்கிறது என்ன? அதாவது நித்திய ஜீவன் மட்டுமே மிகுதியாக இருக்கும். இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 20 நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதாவது சாத்தான் பிடிபடுறான், அது கூட 1ஆம் உயிர்த்தெழுதலின் நிகழ்வுகள், அது கூட 1000 வருஷங்கள் என்ன நடக்கும், அது கூட 1000 வருஷங்களுக்கு பிறகு என்ன நடக்கும், இதெல்லாமே நாங்கள் கற்றுக்கொண்டோம். எல்லோருமே கேட்டுக்கொள்ளுங்க, இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் இது ரகசியமாகவும் அதோடு கூட யாராலையும் அறியாத காரியமாகவும் மறைந்திருந்தது. இப்போ பாருங்க, இது நிறைவேற்றம் அடைகிற நேரம் சத்தியம் வெளியே வருது. ஏன்னா நிஜ இருப்புகள் தோன்றினபடினால அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. ஆகவே யாருமே போய் சொல்ல முடியாது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் யாராவது ஒரு கூட்டுவாரா குறைப்பாரா இருந்தாலும் அவர் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஒருவர் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது முடியாமல் இருக்கு. முதலாவது இந்த போதகர்களாகிய நீங்கள் இதை அறிந்து கொண்டு உங்களுடைய அங்கத்தவர்களுக்கு இதை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும்.
பாருங்க, அப்போ இன்றைய நாளுடைய பிரதான குறிப்பை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த காலத்தில், அதாவது வெளிப்படுத்தல் நிறைவேற்ற இந்த சகாப்தத்தில் வலு சர்ப்பம் இவன் மரணத்தின் அதிபதியாக இருக்கிறான். இவன் சகல தேசங்களையும் 1000 வருஷமாக இவன் அரசாள்றான். அதனால இவன் இப்போ சிறை பிடிக்கப்படுறான். அதில் கூட 1000 வருஷம் இவன் சிறைப்பட்டிருக்கிறான். ஆகவே இப்பொழுது தேவனுடைய பரலோக ராஜ்யம், அதாவது ஜீவனின் சகாப்தம் ஆரம்பமாகுது. அதாவது அவருடைய ஆளுகை ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் இன்றைய நாள் கற்றுக்கொண்டோம். 1000 வருஷ காலத்துல இந்த நகரத்துக்கு உள்ளே புறம்பே அப்படிங்கிற நபர்களும் இருக்கிறாங்க. அதில் கூட இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதின் கிரியையும் நடக்குது. நாங்கள் புரிந்து கொள்ளணும், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைபவர்கள் இரத்த சாட்சியாக மரத்திலுடைய ஆவிகள், அதோடு கூட மாம்சத்தில் உயிரோடு இருக்கிறவங்க, அதாவது மிருகத்தின் அடையாளத்தை பெறாம இந்த 12 கோத்திரத்துக்கு உரியவர்களாக இருப்பவர்கள், தேவனுக்கு உரியவர்களாக இருப்பவர்கள், தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் ஒன்றிணைறாங்க. 1000 வருஷம் வாழ்றாங்க. 1000 வருஷத்துக்கு பிறகு கோகும் மாகோகுக்கும் மேல நியாய தீர்ப்பு வருது. ஆகவே பாருங்க, ஆவி மரித்தவர்களாக இருப்பவர்கள், அதாவது மாம்சங்களா மட்டுமே இருப்பவர்களுக்கும் நியாய தீர்ப்பு நடக்குது. இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள தான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல ராஜாக்களும் ஆசாரியர்களும் பூமியில 1000 வருஷம் அவங்க அரசாள்றாங்க. ஆகவே பாருங்க, இந்த விசுவாசிகளுடைய உண்மையிலே நம்பிக்கை பரலோகம் நித்திய ஜீவனும் தானே. இந்த பரலோகமும் நித்திய ஜீவனும் ஒரு இலகுவாக அடைய முடியாது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறவர்கள் யார் அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். நாங்கள் என்ன செய்யணும்? இந்த காரியங்களை கண்டு, இந்த தீர்க்கதரிசனங்களை விசுவாசித்து, இதை காத்துக்கொண்டு தங்களுடைய கிரியைகள் அதை வழிநடத்துபவர்கள், செயல்படுத்துபவர்கள் தான் நித்திய ஜீவனையும் பரலோகத்தையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாளில் நாங்கள் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் தேவனுடைய புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தல், அதோடு கூட நிஜ இருப்புகள் முழு உலகத்துக்கும் இன்றைய நாளில் சாட்சி கொடுக்கப்படுது. சின்சோச்சியின் வாக்கு பண்ணப்பட்ட போதகர் இவர் வெளிப்படுத்தல் நிகழ்வுகளை கண்டு கேட்ட நபராக இருக்கிறார். அது கூட 12 கோத்திரங்களும் தலைவர்களும் இதை சாட்சி கொடுக்குறாங்க. இப்பொழுது வரைக்கும் நிறைய போதகர்கள், முழு உலகத்திற்கு நிறைய போதகர்கள், அவர்கள் எங்களோடு இந்த ஒப்பந்தம் பண்ணிக்கொள்றாங்க. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள அவங்க இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க, இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைய நாளில் இது நிறைவேற்றத்துக்கு வந்திருக்குது. நாங்கள் தேவனுக்குள்ள ஒன்றாகணும். இன்றைய நாளில் பங்கு கொள்கிற எல்லா போதகர்களுக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் தேவனுக்குள்ளேயும் கிறிஸ்துக்குள்ளேயும் ஒன்றாகலாம், வார்த்தைக்குள்ள ஒன்றாகலாம். அதோடு கூட எல்லைகளை கடந்து போய் நாங்கள் எங்களுடைய சமயங்கள் நாங்கள் ஒன்று திரட்டலாம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் மூடிக்கு கொண்டு வருவோம். மறுபடியுமாக நாங்கள் சத்தமாக உரத்த குரலோடு சொல்லுவோம், நாங்கள் அனைவரும் ஒன்று, நாங்கள் அனைவரும் ஒன்று. நன்றி. நீங்கள் இந்த முடிவு பரியந்தம் இந்த வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுத்ததுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி முடிவு செய்வோம். அன்பு தகப்பனே, சிருஷ்டிப்பானவரை உண்மையிலுமே நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முழு மனதார்ந்த நன்றிகளையும் உமக்கு தெரிவிக்கிறோம். உங்களுடைய அன்புக்காக நன்றி. வெளிப்படுத்தலை நிறைவேற்ற காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. அதோடு கூட இந்த பூமியில் சகல காரியங்களும் நிறைவேற்றத்துக்கு வந்திருக்குது. நிஜ இருப்புகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. இதுக்கு அதிகமாக புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தலின் காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. சின்சோன்சியின் வாக்கு பண்ணப்பட்ட போதகர், 12 கோத்திர தலைவர்கள், அவர்கள் முழு உலகத்துக்கும் இன்றைய நாளில் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நேர்மையாக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நிறைய போதகர்களுடைய, நிறைய அங்கத்தவர்களுடைய இருதயங்களை நீங்கள் தட்டி எழுப்பினதுக்காக, வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முன்பு காலங்களில் உம்மை பற்றி, உம்முடைய வார்த்தை பற்றி நாங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஒன்றாக இணைந்து செயல்பட முடியாமல் இருந்தது. சண்டையினாலையும் யுத்தத்தினாலையும். ஒரே தேவன், ஒரே வேதாகமம். தேவனை இந்த பூமியில் இருக்க எல்லாரோடும் கூட ஒன்றாக இருங்க. இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்படுத்தின சாட்சிகளை இன்றைய நாளில் இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டு தங்களுடைய இருதயங்கள் இதை காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அப்பொழுதுதான் நாங்கள் உம்முடைய மெய்யான பிள்ளைகளாக மாறலாம், பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம். தகப்பனே, தேவனே, இந்த முழு உலகமும் ஒரு ரொம்ப கஷ்டமான பாதையில் போய்கொண்டிருக்கு. இந்த கொடிய நோயினாலேயும் கூட
இப்படியான சந்தர்ப்பத்திலையும் கூட நாங்கள் சார்ந்திருக்க முடியும். உண்மையில மட்டும்தான், உம்முடைய வார்த்தையின் மேலே மட்டும்தான். தகப்பனே தேவனே, எங்களுடைய விசுவாசம் அசையாட படிக்க காத்துக்கொள்ளுங்க. முடிவு பரியந்தம் நாங்கள் தரித்திருந்து நாங்கள் முன்னோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனே பலத்தை கொடுங்க, சமாதானத்தின் உலகத்தையும் அதே நேரத்தில் சுதந்திர உலகத்தையும் கொடுங்க, அன்பின் உலகத்தை கொடுங்க. இங்கே மரணமும் அழுகையும் இல்லை. இது சீக்கிரமாகவே உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தகப்பனே தேவனே, எங்களோடு கூட இருங்க. அப்பொழுது இந்த வார்த்தைகளை நாங்கள் பின்பற்ற முடியும். பரலோகராயத்தின் பாதையும் நித்திய ஜீவன் பாதையும் அடைய முடியும். எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை கொடுங்க. எங்களுடைய எல்லா இருதயங்களையும் நீங்கள் அசைங்க. இன்று இந்த வார்த்தை கேட்குற எல்லாரையும் பொறுப்பெடுங்க. எல்லா நன்றிகளையும் உமக்கே சமர்ப்பிக்கிறோம். முடிவு பரிந்தம் எங்களோடு கூட இருங்க. இப்பொழுது எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களை இரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆம், நன்றி. தேவனுடைய வாசஸ்தலம் அவருடைய ஜனங்கள் சிஞ்சொஞ்சி 12 கோத்திரத்துக்கு இறங்கி வருது. இறங்கி வந்த பிறகு என்ன நடக்கும்? மரணம் இல்லை, அழுகை இல்லை, பட்கடிப்பு இல்லை, வலியும் இல்லை. பாருங்க, இப்போ பழைய காரியங்கள் எல்லாமே கடந்து போயிட்டு தேவனுடைய இந்த மீள் சிருஷ்டிப்பின் கிரியையானது, அதாவது மரணம் இல்லாதது இன்றைய நாள் நிறைவேற்றதுக்கு வருது. அவர் சொல்றார், நானே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். அவர் சொல்றார், எல்லாம் ஆயிற்று. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், அதில் கூட அவர் அதை நிறைவேற்றாரு. நீங்க வீடியோவில் பார்த்த விதமாகவே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அது அடுத்த முறை எங்களுடைய கருத்தரங்காக இருக்கும். யோவான் கோத்திர தலைவரால் இது சாட்சி கொடுக்கப்படும். இந்த கருத்தரங்கானது இது காலை 10 மணிக்கு நடைபெறும். வெளிப்படுத்தல இன்னும் 2 அதிகாரங்கள் தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. முடிவு பரியந்தம் தெளிவாக செவி கொடுங்க. நீங்கள் தேவனுடைய மெய்யான சித்தத்தை நாங்கள் வெளிப்படுத்தினூடாக அறிந்து கொள்ளலாம். நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாளில் கருத்தரங்கு எப்படி இருந்தது? நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறீங்களா? இருதயத்திலையும் கூட தேவனுடைய தெளிவான வார்த்தைகளை அறிந்து கொள்றீங்களா? ஏன்னா வாக்கு பண்ணப்பட்ட போதகர் அவர் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்தின் முற்றிலுமான அறிவை கொண்டவர். அவரின் 4 சுவிசேஷத்தின்படி சிஞ்சோன்சியில் இந்த காரியங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் தான் இந்த சாட்சியை நம்மளுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அதனால தான் எங்களுக்கு தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் தேவனின் மேலும் இயேசு கிறிஸ்து மேலும் விசுவாசிகளாக இருக்கிறோம். ஒரே வேதாகமம் தான் எங்களுடைய விசுவாசத்துக்கு ஆதாரமாக இருக்குது. சிஞ்சொஞ்சி அது எப்பொழுதுமே எல்லோருமே தேவனுடைய காரியங்களை, அதாவது தேவன் மேலே விருப்பமுள்ள, தேவனுடைய கிரியின் மேலே விருப்பமுள்ள எல்லோருக்காகவே சிஞ்சொஞ்சி எந்த நேரமும் திறந்திருக்கும். இன்றைய நாள் உள்ளடக்கத்தின்படி சிஞ்சொஞ்சியில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாக இருந்தால், படிப்பினைகளில் ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால், கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விசேஷமாக எல்லா போதகர்களுக்கும், அதாவது சிஞ்சோச்சியோட ஒப்பந்தம் பண்ண விருப்பப்படுற எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு முறை தான், நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் இன்றைய நாளோட இந்த கருத்தரங்கு பகுதியை நாங்கள் பரலோக ஜெபத்தை சொல்லி நாங்கள் நிறைவு செய்வோம். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஏன்னா முழு உலகமும் ஒன்றாவதுக்கு தேவன் இந்த காரியங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. நாங்கள் அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். நாங்கள் இன்றைய நாள் சிஞ்சொஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்க நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருவோம். வெளிப்படுத்தலில் தீர்க்கதரிசனம் மற்றும் நிறைவேற்றம் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் சாட்சி. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முடிவு பரியந்தம் எங்களோடு நீங்கள் இணைந்ததற்காக நன்றி.